எங்களது இரகசியங்கள் யாருக்கும் எவருக்கும் தெரியாது என்று மமதை கொண்டிருக்கும் இஸ்ரேலின் இன்னொரு முக்கிய முடிச்சு அம்பலத்திற்கு வந்தது. உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் சென்ற மாதம் இஸ்ரேலை அதிர செய்த காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது, எந்தவொரு ரேடார் கருவிகளுக்கும் தென்படாது இஸ்ரேலிய வான்பரப்பில் நுழைந்து இஸ்ரேலின் மிகப்பெரிய பொருளாதார மையமான ஹைபா நகரத்தின் தரைதோற்ற மற்றும் மானிட அமைப்புகளை துல்லியமான காணொளியாக பதிவு செய்து வெளியிட்டிருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக அடுத்த காணொளி ஒன்றை இன்று வெளியிட்டு இஸ்ரேலை கேள்விக்குறியாக்கி வைத்துள்ளார்கள் இந்த ஹிஸ்புல்லாக்கள். ஆம், இஸ்ரேலின் அதி உயர் பாதுகாப்பு பிரதேசமான கோலான் குன்று பகுதியின் காணொளியையே ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டுள்ளனர். இப்பகுதியில் சாதாரண மக்கள் நடமாட்டங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு இராணுவ தளங்களை பரவலாக கொண்ட பிரதேசமாகவே காணப்படுகிறது. இந்த பிரதேசத்தை ராடர்களுக்கு சிக்காது காணொளியாக ஆக்குவதற்கு ஹூத் எனும் பெயர் கொண்ட ட்ரோன் விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது அதிதொழில்நுட்பம் வாய்ந்த ஈரானினால் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானமாகும். இந்த காணொளியில் அனைத்து ஐண்டோம் பேட்டரிகள், கட்டளை மையங்கள், வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் பல இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மற்றும் முகாம்கள் போன்ற பல விடயங்களை அடையாளம் காட்டப்பட்டு படமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தை முஸ்லிம்களிடமிருந்து பலாத்காரமாக பறித்து 1967 இஸ்ரேலை உருவாக்கிய போது பல இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடன் போருக்கு சென்றது. இப்போரில் ஜோர்டான், சிரியா, லெபனான், எகிப்து, சவுதி அரேபியா போன்ற பல இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்து போர் செய்தது. ஆனால் இஸ்ரேலோ அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய உதவி கொண்டு அனைத்து இஸ்லாமிய நாடுகளையும் விரட்டி அடித்து மத்திய கிழக்கின் ஜம்பாவானாக மாறியது. இப்போர் 6 நாட்கள் நடந்தது. இந்த 6 நாள் யுத்தத்தின் போது சிரியா நாட்டின் நிலப்பகுதியான இந்த கோலான் குன்று பகுதிகளை ஆக்கிரமித்து கைப்பற்றிக் கொண்டது இஸ்ரேல். இதனைத் தொடர்ந்து 1981ஆம் ஆண்டு பாலஸ்தீனம் மாத்திரமல்ல, சிரியாவில் பறித்தெடுக்கப்பட்ட கோலான் குன்றுகளும் இஸ்ரேலுக்கு உரியது என இஸ்ரேல் பிரகடனம் செய்தது. இருப்பினும் இக்கோலான் குன்று பகுதி இஸ்ரேலுக்குரியது என்பதை
சர்வதேசம் அங்கீகரிக்கவில்லை. இந்த வகையில் ஹிஸ்புல்லாக்களோடு நேரடி யுத்தம் ஒன்று ஏற்படுமாயின் முதலில் இஸ்ரேலில் இருந்து பறிக்கப்படுவது இந்த கோலான் நிலப்பகுதியாகும் என ஹிஸ்புல்லாத் இஸ்லாமிய போராளி குழுக்கள் இந்த காணொளி மூலம் இஸ்ரேலுக்கு வெளிப்படுத்தியுள்ளமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். Hear real-world information instantly. News Global Library.